என் லைஃபை குறித்து அவர் என்னெல்லாம் பார்க்கணும்னு விரும்பினாரோ அதை பார்க்கறது வரைக்கும் அவருக்கு இருதயம் இருக்காது. என் கர்த்தர் எனக்காய் செய்கிறார். அதனாலதான் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் மாற்ற முடியாது. அவர் செய்வதை யாருக்கும் திருத்தவும் முடியாது. என் ஆண்டவர் செய்ய வல்லவர். யாக்கோபுக்கு சொல்லிய வார்த்தைகள்ல முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 28:15 சொல்றார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட, அதாவது நான் உன்கிட்ட சொன்னதை செஞ்சு முடிக்காம நான் அந்த கையை எடுக்க மாட்டேன் பாட்டார். என் ஆண்டவர் வெறும் வாக்கு தருகிறவர் அல்ல. என் ஆண்டவர் சும்மா என்னை நம்ப வைக்கிறவரும் அல்ல. என் ஆண்டவர் துவங்குகிற எந்த பாதையும் பாதியில முடிய வைக்கவும் மாட்டார். இதை தான் செய்யணும்னு ஆண்டவர் லைஃப்ல தீர்மானிச்சிட்டார்னா யாருக்கும் அதை திருத்த முடியாது, யாருக்கும் அதை மாற்ற முடியாது. கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். அவர் செய்வதற்கு நான் அதற்கு உகந்தவனாய் இருக்கணும். ஆமென். அவருடைய செயலை தடுக்கத்தக்க வல்லமை இந்த பூமியில் எங்கேயும் இல்லை. ஆனால் அவர் செயலை ஒருவனால் தடுக்க முடியும். யார் தெரியுமா? யாருக்கு செய்கிறாரோ அவங்களால தடுக்க முடியும். என்னுடைய செயல்கள் அவருடைய செயலை தடுக்காதபடி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். எரேமியா 18வது அதிகாரம். ஆண்டவர் இப்பொழுது எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். 1வது வசனம் முதல் வாசிங்கள் 6வது வசனம் வரையிலும். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? என்ன இந்த குயவன் செய்கிறார்? ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து திரிகையிலே வணைந்து கொண்டிருந்த போது பைபிள் சொல்லுகிறது, அது கெட்டு போயிற்று. கெட்டு போன மண்ணை அவர் தூக்கி எறியாமல் அந்த மண்ணை எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ, அந்த மண்ணை என்ன பர்பஸுக்குன்னு கை வச்சாரோ அந்த பர்பஸ்ல உருவாக்குறதுல தான் உறுதியா இருக்கிறார். கெட்டு போனதும் அதை தூக்கி எறியாமல் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறார். நான் எடுத்ததை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்ற, இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்றார். குயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும்போது, அன்பு சபையே, நீ என் கைக்குள்ள இருக்கிற, உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா.